இப்போ சில பேர் இருக்காங்கல்ல, என்னன்னா நீ ஆசைப்பட்டது ஏற்கனவே அடைந்து விட்டு அந்த ஒரு வைப்ரேஷனை குடுறா அப்படின்னு கேட்டா, சில பேர்னால அது கொடுக்க முடியலன்னு வச்சுக்குவோம். பயிற்சி பண்ணா எல்லாருனாலையும் அது முடியும். ஓகே. ஓகேப்பா. ஒரு சில பேர்னால முடியலப்பா. அந்த அந்த கிடைத்து விட்டதுன்ற அந்த ஒரு ஃபீலிங்கை அது ஏனோ அவனுக்கு அதை கொண்டு வர முடியல. அவனுக்கு அது அந்த ஃபீலிங்கை கொண்டு வர முடியல. அப்ப என்ன, அவனுக்கு இப்ப கடைசி வரைக்கும் அவன் ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்காதா? அப்போ பிரபஞ்சம் கொடுக்காதா அப்படின்னா, இங்கதான் பிரபஞ்சம் ஒரு ஒரு வழி ஒண்ணு வச்சிருக்கு. அது நீ எதுக்கு ஆசைப்படுற, அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்குள்ள வா, அந்த அந்த தன்மைக்குள்ள வா. பெரிய பணக்காரன் ஆசைப்படுறியா, பெரிய பிசினஸ் மேன் ஆசைப்படுறியா, பெரிய ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஆகணும்னு ஆசைப்படுறியா, நீ எதுவாக மாற நினைக்கிறாயோ அதற்கான அறிவை வளர்த்துக்கு, அதற்கான தகுதி, அதற்கான திறமை, அதற்கான வாட் எவர், அதுவாக நீ உருமாறு. காலமாவது நேரமாவது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தரேன்டா, பிரபஞ்சம் வந்துடும். ஸோ கவனத்தை வைங்க. கவனத்தை வச்சு நம்மளை எப்படி மாத்திக்கிறது, நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங். நம்மள யாரு? ஹியூமன் பீயிங் இல்ல, ஹியூமன் பீயிங். பீயிங் அப்படின்னா இருத்தல் தன்மைன்னு அர்த்தம். இருப்பது, அதாவது விழிப்புணர்வோடு இருப்பது. பீயிங், இந்த க்ஷணத்தில் இருப்பது. ஸோ நீ அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை தான் மாத்தணும். இப்ப நீங்க என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருக்கீங்கன்னா, எனக்கு இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது நடக்கணும், நடக்கணும், இதெல்லாம் எவ்வளவு நாளா நடக்கும், ஏன் தான் நடக்க மாட்டேங்குதோ தெரியல, எப்பதான் நடக்கும் தெரியல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு, இதுதான் உங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங். இதை மாத்தி எல்லாமே சூப்பரா இருக்கு, அதுவும் அருமையா இருக்கு, வாழ்க்கை சூப்பரா இருக்கு, அது நினைச்சாலும் நடக்குது, இந்த குடிச்சிக்கிற நடக்க போகுது, இது அருமையா இருக்கு, இப்ப என்னன்னா இருக்கும், இது சந்தோஷமா இருக்கேன், ஐயோ இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இப்படி மாறு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல், சீக்ரெட் சித்தாந்தம் சேனல். நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்க ஃப்ரீ டைம்ல ஒண்ணுன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு, கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, பிரபஞ்சத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு எந்த மாதிரியான பயிற்சி பண்ணணும், பிரபஞ்சம் அது எப்படி புரிஞ்சுக்குது, பிரபஞ்சம் திரும்ப எப்படி பேசுது, பிரபஞ்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸும் பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம மச்சம், ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரெண்டு வில்லன்கள், ஒரு பெரிய ஏரியா, பெரிய இடம் ஒன்று இருக்கும். அதுல இவனுடைய ஹீரோ சைட்ல ஒரு கார் இப்படி நிற்கும், அந்த வில்லன் சைட்ல ஒரு கார் நிற்கும், தூரமா நின்னுக்குவாங்க. இவனுக்கு வேணுங்கிற ஒரு பெட்டி, இவன்கிட்ட இருக்கிற பெட்டியை அங்க கொடுக்கணும். இவனுக்கு வேணுங்கிற ஒரு ஆள் அந்த கார்ல இருக்கு. ஸோ அந்த ஆளை இவன் அனுப்புனா இந்த பெட்டியை இவன் அனுப்புவான். இதை திக்கு திக்கு திக்குன்னு இருக்கணும் படம் பார்க்கும்போது. என்னன்னா, இவன் ஆள் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். ஆளையும் கொண்டுடுவான், பெட்டியும் தூக்கிட்டு ஓடி போயிடுவான். இல்ல இவன் பெட்டியை கொடுக்குற ஆள் அனுப்பும்பா, ஆளை அனுப்பிச்சிருவான். கடைசியில பெட்டியை திறந்து பார்த்து பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் கொடு, நான் செக் பண்ணி பாக்குறேன், ஓகேன்னா நான் கொடுக்குறேன், நீ ஃபர்ஸ்ட் கொடு, நான் செக் பண்ணி பாக்குறேன், ஓகேன்னா நான் அனுப்புறேன், இப்படின்னு ஒரு வாக்குவாதமும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் தெரியுமா? அது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் அது எப்பயுமே நடக்குது. என்னன்னா, பிரபஞ்சம் நம்ம பிரபஞ்சமே எனக்கு இது வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு காதலி வேணும், ஒரு புருஷன் வேணும், இப்படிலாம் நம்ம ஆசைப்பட்டதை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கிறோம். பிரபஞ்சத்திட்ட அது இருக்கு, கொடுத்துருன்னு நம்ம கேட்கிறோம். பிரபஞ்சம் பதிலுக்கு என்ன தெரியுமா கேட்குது? நீ எதுக்கு ஆசைப்படுறியோ அதை நீ ஏற்கனவே அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எனர்ஜியே எனக்கு நீ கொடு, அந்த வைப்ரேஷன் நீ எனக்கு கொடு. நீ அந்த வைப்ரேஷனை கொடுத்தேன்னா நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு கார் தானே வேணும், கார் வாங்கியாச்சு, நீ காரை சந்தோஷமா இருக்க, உன் உடம்புல இருந்து அந்த மாதிரி வைப்ரேஷனா வரணும். அந்த மாதிரி நிறைய வைப்ரேஷன் அதுவா நீ மாறிடணும். நீ எதுக்கு ஆசைப்படுகிறாயோ அதுவாக நீ மாறிவிட்டால் நான் உனக்கு அதை தருகிறேன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லும். நாம என்ன சொல்லுவோம்? நீ கொடுத்துரு நான் மாறிட போறேன். இப்போ கார் இல்லாத காரை எனக்கு காரு கிடைத்து விட்டது, எனக்கு காரு கிடைத்து விட்டு, நீ காரை கொடுத்துட்டேன்னு எனக்கு காரு கிடைத்து விட்டது, அவ்வளவுதானே? ஸோ நீ காரை கொடுத்துட்டேன்னு நான் வைப்ரேஷனை கொடுக்க போறேன். பிரபஞ்சம் சொல்லும், நீ வைப்ரேஷனை கொடுத்துட்டேன்னு நான் காரை கொடுக்க போறேன். என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ சில பேர் இருக்காங்கல்ல, என்னன்னா நீ ஆசைப்பட்டது ஏற்கனவே அடைந்து விட்டு அந்த ஒரு வைப்ரேஷனை குடுறா அப்படின்னு கேட்டா சில பேர்னால அதை கொடுக்க முடியலன்னு வச்சுக்குவோம்.
பயிற்சி பண்ணா எல்லாருனாலையும் அது முடியும். ஓகேப்பா, ஒரு சில பேர்னால முடியலப்பா. அந்த அந்த கிடைத்து விட்டதுன்ற அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து அது ஏனோ அவனுக்கு அதை கொண்டு வர முடியல. அவனுக்கு அது அந்த ஃபீலிங்கை கொண்டு வர முடியல. அப்ப என்ன, அவனுக்கு இப்ப கடைசி வரைக்கும் அவன் ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்காதா? அப்போ பிரபஞ்சம் கொடுக்காதா அப்படின்னா, இங்கதான் பிரபஞ்சம் ஒரு ஒரு வழி ஒண்ணு வச்சிருக்கு. அது என்னன்னா, அதான் இந்த நல்ல நேரம்ன்றது. நல்ல நேரம் உனக்கு என்னப்பா, நேரம் வந்துருச்சு போல இருக்கு, நல்ல நேரம் ஜாதகத்தை எடுத்து பாரு, எப்ப நல்ல நேரம்னு பாரு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த நல்ல நேரம்ன்றது என்னன்னா, ஜாதகத்துல வர நல்ல நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, உனக்கு அந்த குவாலிட்டியே இல்லைனாலும், உனக்கு அந்த வைப்ரேஷன் ஆப்போசிட்ல இருந்தாலும் உனக்கு நான் அதை கொடுக்குறேன். அதாவது அந்த 2 வில்லைங்க பேசின மாதிரி, சரிடா நானே ஃபர்ஸ்ட் அனுப்புறேன், நீ பாரு, செக் பண்ணி பாரு, சந்தோஷம்னா நீ எனக்கு கொடு. அந்த மாதிரி அதுவே இறங்கி வந்துடும். நல்ல நேரம்ன்றது என்னன்னா, பிரபஞ்சம் ஒரு படி இறங்கி வரும். சரி நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், அப்புறமா நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துரும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, சில பேர் வந்து பணக்காரன் ஆகணும்னு ஆசை. ஆனா அந்த பணக்காரன்னா அதற்கான மைண்ட் செட்டுடா, அதற்கான வைப்ரேஷன் லெவல். உன் பேச்சுல ஒரு பணக்கார தன்மை இருக்கணும், உன்னோட செயல்ல ஒரு பணக்கார தன்மை இருக்கணும், உன் சிந்தனையில ஒரு பணக்கார தன்மை இருக்கணும். ஒரு பணக்காரனா நீ ஃபீல் பண்ணணும்டா. ஒரு பணம் நிறைய லட்சமா பணம் வச்சிருக்கவன் எப்படி இருப்பான்டா, நீ அப்படித்தான் இருக்கணும். அந்த மாதிரி வைப்ரேஷனை கூடுறா அப்படின்னு பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவனால அது கொடுக்க முடியல. ஏன்னா நான் இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி, கடன் நிறைய இருக்கு, கிரெடிட் கார்டு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் வந்து லட்சாதிபதிங்க. அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் எப்படிங்க கொடுக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ்ல பார்த்து அதைத்தான் சொல்றாங்க. நீ எதுவாக ஆசைப்படுகிறாயோ அது கிடைத்து விட்டதாகவே அந்த வைப்ரேஷனை கொடுத்தாதான் பிரபஞ்சம் உனக்கு கொடுக்குன்றாங்க. என்னங்க என்னால அது முடியலைங்க எப்படிலாம் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்துச்சுன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும், கொடுத்துரும். சில பேருக்கு லாட்ரி விழுந்துடும் தெரியுமா? லாட்ரி விழுந்த உடனே ஓவர் நைட்ல அவன் லட்சாதிபதி ஆயிடும். இப்ப நல்ல நேரம் வந்துச்சு, குரு பார்வை, அந்த சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிர திசை வந்துருச்சு, குரு 9ல இருக்கான், ஏதோ ஒண்ணு நல்ல நேரம் வந்துருச்சு இல்ல, அவனுக்கு டக்குன்னு லாட்டரியில பணம் விழுந்துரும். டக்குன்னு வந்து வீட்டுல பொண்ணு பார்த்து கல்யாணம், ஐயோ தேவதா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிசினஸ் பிச்சுக்கும் டக்குன்னு பணம் வந்துடும். இப்போ பிரபஞ்சம் அந்த நல்ல நேரம்ன்றது வருது இல்ல. இப்போ குரு உனக்கு இங்க வந்திருக்கானா, குரு வந்து இப்படி இருக்கான், சூப்பரான இடத்துல இருக்கான், இன்னும் 1 வருஷத்துக்கு அவன் அங்கதான் இருக்க போறான். அந்த 1 வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த குரு இடத்த விட்டு மாறிட்டான், அந்த சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருந்து இப்ப அடுத்த வேற இடத்துக்கு குரு போயிட்டான் அப்படின்ன உடனே மெதுவா எல்லாமே சற்று தொங்கலாக ஆரம்பிக்கும். மெதுவா பிசினஸ் படுக்க ஆரம்பிக்கும். மெதுவா பொண்டாட்டி இப்போ கசக்க ஆரம்பிப்பா, சண்டை போடுவா. அவளோட அழகு இப்ப தெரியாது, ராட்சசி மாதிரி இருக்கும் அவளை பாக்குறதுக்கே. இப்போ எதுக்குடா இவளை கல்யாணம் பண்ணோன்னு ஃபீல் ஆகும். பிசினஸ் படுத்துரும். இத்தனை நாளா நம்ம நல்லவான்னு நினைச்சவன் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். நம்ம பணமெல்லாம் போகும், கடன் வாங்குவோம். எங்க ஆரம்பிச்சோமோ, இதுக்கு முன்னாடி நீ ஒரு ஒரு வறுமையில இருந்து பாரு, என்னங்க வாடகை கட்டணுங்க, அதுக்கு பைசா இல்லைங்க, வருமானம் கம்மி, கிரெடிட் கார்டு, அந்த இடத்துல போய் நீ நின்றுவ. அந்த டைம் மாறின உடனே பிரபஞ்சம் ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, ஆனா ஒரு பணக்காரன் ஆகிற தகுதி உனக்கு எதுவுமே இல்லை, இந்த நான் முதல்ல கொடுக்குறேன் உனக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன்ல, அதை வச்சு நீ மாறணும். முன்னாடி வந்து நீ ஒரு பணக்கார தன்மையை கொடு, நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன, நீ பணத்தை கொடுத்தா நான் பணக்கார தன்மையோட இருந்துட்டு போறேன் நீ சொன்னியா இல்லையா? நல்ல நேரம் உனக்கு வந்துச்சு, நான் கொடுத்தேன். ஆனா இவனுக்கு என்னன்னா, அந்த நல்ல நேரம் வந்ததுல சில பேர் என்னன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஒருத்தங்க லாட்டில பணம் விழுந்துருச்சுல, லட்சாதிபதி ஆயிட்டான்ல, அப்போ ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிறதுக்குள்ள நீ உன்னோட தன்மைகள், உன்னோட பேச்சு, உன்னோட எண்ணம், உன்னோட செயல், உன்னுடைய நட்பு வட்டாரம், உன்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் நீ பணக்கார தன்மையில அதை நீ உள் வாங்கிட்டு நீ உருமாறிடணும். அப்படி உருமாறிட்டேன்னா அந்த அந்த தசை குருவோ சுக்கிரனோ அந்த டைம் முடிஞ்சாலும் அது முடிஞ்சிருச்சு, அது போயிடுச்சு. இதுதான் உன்னுடைய பேஸு. ஏன்னா இதான் நீ அந்த லட்சாதிபதி தானே நீ. ஏன்னா உன்னுடைய சிந்தனைகள்ல ஒரு லட்சாதிபதி தனம் இருக்கு, உன்னுடைய பேச்சுல ஒரு லட்சாதிபதி தனம் இருக்கு. நீ மாறிட்ட, நீ ஆள் மாறிட்ட, உருமாறிட்ட. நீ ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து உங்ககிட்ட பணம் புழங்குனதுல நீ அதுவும் மாறிட்டு இல்ல. இப்போ நேரமே சரியில்லைனாலும் உனக்கு அதுல இருந்து நீ இறங்க மாட்ட. ஏன்னா அதுதான் உன்னுடைய பிலீஃப் சிஸ்டம். இப்படி சில பல லட்சங்களோடு இருப்பது தாங்க நான், என் லைஃப் இப்படிதாங்க அப்படின்றத நீ நல்ல சப்கான்சியஸ்ல பிலீஃப் சிஸ்டம் பதிஞ்சிடுச்சு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பிரபஞ்சம் சில பேருக்கு இப்படி நான் முதல்ல உனக்கு பண்றேன் அப்படின்னு முதல்ல கொடுத்துரும்.
அதுல பாதி பேரு பிரபஞ்சம் கொடுத்ததை வச்சு தன்னை உருமாறி கொள்வான். உருமாறாதவன் அந்த டைம் முடிஞ்சோடனே திரும்ப எல்லாம் போயிடும். எத்தனை பேரை பார்த்துருக்கோம், லாட்டரி டிக்கெட்ல வந்து 1 கோடி ரூபா விழுந்துருச்சு, 50 லட்சம் விழுந்துருச்சு, 3 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அதே மாதிரி தெருவில் நடந்து போயிருப்பா டீ கடைக்கு. என்னென்ன இந்த பக்கம் பிரச்சனைப்பா, இந்த டீ சாப்பிட போறேன்ப்பா, பாக்கெட்ல பணம் இல்லை, டீ வாங்கி கூட. டேய் டேய் 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 40 லட்ச ரூபா லாட்டரியில விழுந்துதுரா. அது வந்த ஃபாஸ்ட்ல அது திரும்ப அவனை விட்டு போயிருக்கும். ஏன்னா அவன் அந்த கான்சியஸ்னஸ்க்கு வரல. பணம், பொருளாதாரம், பணக்காரன், லட்சாதிபதின்ற கான்சியஸ்னஸ்க்கு நீ வரல, அதனால அது உன்னை விட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் எப்பயுமே பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு கேம் நடக்குது. நீ வைப்ரேஷனை குடுறா, நான் உனக்கு தரேன். நீ எனக்கு கொடுத்தா தான் நான் வைப்ரேஷனை கொடுப்பேன் அப்படின்னா, அப்போ உனக்கான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. உனக்கான நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது நீ எவ்வளவுதான் நெகட்டிவ்ல இருந்தாலும், எவ்வளவுதான் தகுதியே இல்லாம இருந்தாலும், அந்த நேரம் உனக்கு வந்துன்னு உனக்கு நான் தருவேன். டக்குன்னு அதை வச்சு உன்னை நீ சரி பண்ணிக்கணும், உன்னை நீ கட்டுமானம் பண்ணிக்கணும். உன்னோட எண்ணம், சொல், செயல், உன்னுடைய தன்மை, வைப்ரேஷன் எல்லாத்தையும் நீ கட்டுமானம் பண்ணிக்கணும். அதுவாக நீ உருமாறிடணும். அப்படி மெயின்டைன் பண்ணிக்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஜாலியா இரு. அப்படி இல்லையா, நீ முதல்ல கொடு, நீ முதல்ல வைப்ரேஷனை கொடு. நல்ல நேரம் வருதோ இல்லையோ, இல்ல உனக்கு எல்லாரும் ஊர்ல இருக்க அத்தனை பேரும் உனக்கு கெட்ட நேரம்னு சொல்றாங்களோ, கண்டுக்காத. நீ வைப்ரேஷனை மாத்தி எனக்கு கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன். நீ கான்சியஸா நீ எனக்கு முன்னாடி கொடுத்தேன், நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னா நான் உனக்கு கொடுக்குறேன். கால நேரம் பார்க்க தேவையில்லை, ஜாதகம் பார்க்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு அதை கொடுப்பேன். இல்ல நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு நீ பிரபஞ்சிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். அந்த நேரம் மாறுறதுக்குள்ள நீ உருமாறிடணும். நிறைய பேருக்கு அப்படிதான். இந்த குரு 7ல குரு வருவான், குரு பார்வை கிடைச்சிருச்சு இல்ல, டக்குன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும், டக்குன்னு லவ் கமிட் ஆயிடும். 7ஆம் இடத்துல இருந்து குரு 1 வருஷம் கழிச்சு 8ஆம் இடத்துக்கு போவான், விச் இஸ் அ ராங் பிளேஸ். நீ அந்த 1 வருஷம் உனக்கு குரு கொடுத்தான் பாரு, அதுல நீ காதல்னா என்ன, அன்புனா என்ன, உன்னுடைய காதலியை பத்தி, உன்னோட காதலனை பத்தி, பொண்டாட்டி பத்தி, புருஷனை பத்தி, நம்ம வாழ்க்கையே இப்படி நீங்க ரெண்டு பேரும் உருமாறி இருக்கணும். அடுத்து 8ல குரு போய் நெகட்டிவா இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது. ஏன்னா அது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் இல்லை. நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு அந்யோன்யமான தம்பதின்ற வைப்ரேஷனுக்குள்ள போயிட்டீங்க. அந்த 7ஆம் இடத்துல குரு உனக்கு நல்லது பண்ண பாரு, அந்த ஒரு அதுக்குள்ள லவ் கமிட் ஆயிடுச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்ட, செட்டில் பண்ணிட்ட, நீ லைஃபை செட்டில் பண்ணிட்ட, நீ உருமாறிட்ட, புருஷனை பொண்டாட்டியும் ஒரு நல்ல வேவ் லென்த்தை புடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது அப்படிலாம் இல்லை, நீயும் பழைய மாதிரியே இருக்க, அவளும் அப்படிதான் இருக்கா. குரு வந்துச்சு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு, அந்த ஒரு 8 மாசம் 9 மாசம் ஜாலியா இருந்தீங்க. இப்ப குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டான், மெதுவா சண்டை ஆரம்பிக்கும், மெதுவா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும், மெதுவா லவ் குறைய ஆரம்பிக்கும். அப்படி போக போக லவ்வே இல்லைன்னு ஆயிடும். எதுக்குடா இவ்வளவு லவ் பண்ண, சி மாயை, இல்யூஷன், இவ்வளவு போய் லவ் பண்ணிருக்கேன் பாரு, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றது கரெக்டா இருக்கு. இவ கழுத்துல தாலி கருமண்டா மாட்டினண்டா, நானு இவங்கிட்ட வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் உருமாறல, நீங்க 2 பேரும் அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை டச் பண்ணல, அந்த வைப்ரேஷனுக்குள்ள நீங்க நுழையல. ஸோ இப்படிதான் எல்லாமே. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நல்ல நேரம் வரும்போது வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் நல்ல நேரம் இல்லை. அது 12 ராசி இருக்கு, எல்லாத்துக்கும் லைனா வருவான். அந்த கிரகம் ஒன்று லைனா சுத்தின்னு வரும். சனி லைனா சுத்தின்னு வரும், சூரியன் லைனா சுத்தின்னு வரும், சுக்கிரன் லைனா சுத்தின்னு வரும். நீங்க பாப்பீங்களா, ஜோசிக்காரன் சொல்லுவாங்க, இந்த ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும், இந்த ராசிக்காரங்க ஜாக்கிரதையா இருங்க. ஒண்ணு நல்ல டைமுக்கு வெயிட் பண்ணு, இல்லைன்னா இப்போ இந்த செகண்ட் உடைச்சு நீ எனக்கு வைப்ரேஷனை கொடு. நீ எதுக்கு ஆசைப்படுற, அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்குள்ள வா, அந்த அந்த தன்மைக்குள்ள வா. பெரிய பணக்காரன் ஆசைப்படுறியா, பெரிய பிசினஸ் மேன் ஆசைப்படுறியா, பெரிய ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகணும்னு ஆசைப்படுறியா, நீ எதுவாக மாற நினைக்கிறாயோ அதற்கான அறிவை வளர்த்துக்கு, அதற்கான தகுதி, அதற்கான திறமை, அதற்கான வாட் எவர், அதுவாக நீ உருமாறு. காலமாவது நேரமாவது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தரேன்டா, பிரபஞ்சம் வந்துடும். ஸோ இதுதான் டீல். ஒரு சீன், நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க, பிரபஞ்சம் அந்த பக்கம் நிக்குது, நீ ஃபர்ஸ்ட் அனுப்புடா அப்படின்னு அது அங்க நிக்குது, நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுன்னு நீங்க நிக்கிறீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஓகே,
ஸோ கவனத்தை வைங்க. கவனத்தை வச்சு நம்மளை எப்படி மாத்திக்கிறது, நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங். நம்மள யாரு? ஹியூமன் பீயிங் இல்ல, ஹியூமன் பீயிங். பீயிங் அப்படின்னா இருத்தல் தன்மைன்னு அர்த்தம். இருப்பது, அதாவது விழிப்புணர்வோடு இருப்பது. பீயிங், இந்த க்ஷணத்தில் இருப்பது. ஸோ நீ அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை தான் மாற்றணும். இப்போ வந்து நீங்க என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருக்கீங்கன்னா, எனக்கு இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது நடக்கணும், நடக்கணும், இதெல்லாம் எவ்வளவு நாளா நடக்கும், ஏன் தான் நடக்க மாட்டேங்குதோ தெரியல, எப்பதான் நடக்கும் தெரியல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு, இதுதான் உங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங். இதை மாத்தி எல்லாமே சூப்பரா இருக்கு, அதுவும் அருமையா இருக்கு, வாழ்க்கை சூப்பரா இருக்கு, அது நினைச்சாலும் நடக்குது, இந்த குடிச்சிக்கிற நடக்க போகுது, இது அருமையா இருக்கு, இப்ப என்னன்னா இருக்கும், இது நான் சந்தோஷமா இருக்கேன், ஐயோ இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இப்படி மாறு, நீ இப்படி மாறிட்டேன்னா நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ பிரபஞ்சம் இதுகிட்ட போட்டி போடாதீங்க, நீ முதல்ல கொடு அப்படின்னு. பிரபஞ்சம் கொடுக்கும், உங்களுக்கு கால நேரம் வரணும். இல்லைங்க எனக்கு உடனே எல்லாம் கிடைக்கணும்னா அப்ப நீ மாறு, நீ இறங்கிப்போ, நீ மாறு. நீங்க மாறுனா உங்க வாழ்க்கை மாறும். என்ற கோரே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை பற்றி சிந்தியுங்கள். மீண்டும் உங்களை நான் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய். நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு 2 விஷயங்கள் தடையா இருக்கும். ஒண்ணு, நம்மளால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள நாள்பட்ட வலி, ரணம், வேதனை, துக்கம், துயரம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, நம்ம சேனல்ல முக்கியமான 2 ஒர்க் ஷாப் நடக்குது. ஒன்னு அந்த கரண சுத்தி, ஒன்னு ஹொப்போனோ போனோ பயிற்சி. மைண்ட் கண்ட்ரோல் வேணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் போய் தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், எப்படி வந்து யூனிவர்சிட்டி கேட்கணும், மைண்டை எப்படி நிறுத்தணும், அன்கான்சியஸ்னஸ்ல இருந்து கான்சியஸா எப்படி கேட்கணும், சப்கான்சியஸ்ல ஒரு விஷயத்தை எப்படி பதிய வைக்கணும், பிரபஞ்சம் எப்படி புரிஞ்சுக்குது, நான் ஒரு நாள் ஃபுல்லா எப்படி டைமை வேஸ்ட் பண்றேன், இதெல்லாத்தையும் மாத்தி அதை ப்ரொடக்டிவா மாத்துறது எப்படி, இத்தனை விஷயங்களையும் நீங்க இந்த அந்த கர்ண சுத்தி அப்படிங்கிற பயிற்சியில கத்துக்குவீங்க. நாள்பட்ட வலி, வேதனை, மனசு கவலை, துக்கம், நிறைய பேர் உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள், ஆர் நாள்பட்ட கஷ்டம், ஒரு கஷ்டத்தை மறக்க முடியல, இந்த மாதிரியான இந்த ஏதோ நெஞ்சில அடைச்சிட்டு இருக்கு, தொண்டை அடைக்குதும்பாங்களே, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இருந்தா ஹொப்போனோ போனோ ப்ரேயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டீங்கன்னா கூகுள்ல, யூடியூப்ல அடிச்சு பாருங்க, ஹொப்போனோ போனோ ப்ரேயர்னு அடிச்சு பாருங்க, வரும். நம்ம சேனல்லே அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ அதோடைய பயிற்சி, அந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா அந்த நாள்பட்ட ரணமெல்லாம் உங்களை விட்டு காத்தா போயிடும். அப்படியே 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 ஏதோ இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் ஷாப்பை முடிச்ச உடனே எதையோ என்னமோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்குங்க. பா, ஏதோ பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ மைண்டு கண்ட்ரோல் வேணும் அப்படின்றவங்க இந்த அந்தக்கரண சுத்தின்ற பயிற்சி எடுத்துக்கோங்க. பாரத்தை, ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஆசைப்படுற விஷயம் நடக்காது. ஏன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி புதுசா எந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் வராம பார்த்துக்கும். அதனால இதை இறக்கி வைக்கிறதுக்கு ஹொப்போனோ போனோ பயிற்சி, இந்த 2 பயிற்சி நீங்க செய்யலாம். ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு 15-20 வீடியோ வரும். ஃப்ரீ டைம்ல ஒரு வீடியோவா நீங்க பார்க்கணும். நான் ஒரு வீடியோலையும் பேசியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கரெக்ட் பண்ணி உங்க மைண்டை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். உங்க மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருவேன். ஏன்னா அந்த வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோட முடிவுலையும் ஒரு குட்டி பயிற்சி இருக்கும். நீங்க ஒரு பயிற்சியா செஞ்சுட்டே வருவீங்க. சும்மா ஃப்ரீ டைம்ல காலைல ஒரு வீடியோ பாருங்க, அப்புறம் மத்தியானம் ஒரு வீடியோ பாருங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு தூங்குங்க, அடுத்த காலையில் இன்னொரு வீடியோ, மத்தியானம் இன்னொரு வீடியோ, நைட்டு. இதே பிஸியா இருக்கீங்கன்னா வேலையை பாருங்க, ஃப்ரீ ஆயிட்டீங்களா அடுத்த வீடியோ பாருங்க. இப்படியே அந்த ஒரு 15-20 வீடியோ நீங்க முடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சது. யூ வில் சி எனார்மஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ பயிற்சியில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் இந்த நம்ம வாட்ஸ்அப்போடைய, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர், இதில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.